17 அரசியல் கட்சிகளின் ஒருமித்த முடிவோடுதான் காங்கிரஸ் கூட்டணியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக மக்களவை முன்னாள் சபாநாயகர் மீராகுமார் அறிவிக்கப்பட்டுள்ளதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தலைமையில் நடைபெற்ற எதிர்க்கட்சிகளின் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசியபோது கனிமொழி இதனை தெரிவித்தார். அம்மையார் மீராகுமார் அவர்களை இன்று எதிர்க்கட்சிகளின் சார்பிலே குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு நிறுத்துவதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. ஒத்த கருத்தோடு தான் 17 கட்சிகள் இன்று நடந்த கூட்டத்திலே பங்கேற்றுக் கொண்டன. 17 கட்சிகளும் இணைந்து ஒன்றாக எடுத்த முடிவு பாபு ஜெகஜீவன் ராம் அவர்களின் மகள் மீராகுமார் அவர்களை தேர்தலிலே நிறுத்துவது என்பது எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவு. பாஜக வேட்பாளருக்கு அதிமுக ஆதரவு அளிப்பது குறித்து கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், அந்த அளவு நிர்பந்தத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டிருப்பது நிரூபணமாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். தொடர்ந்து திமுக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கருத்தை மறுபடியும் அவர்கள் நிரூபித்து கொண்டிருக்கிறார்களே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. பிஜேபியை விட நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னை நிரூபித்து காட்டிக்கொள்ள வேண்டிய சூழலிலே அவர்கள் இருக்கிறார்கள். அவ்வளவுதான்.